மகாலட்சுமி ஒவ்வொரு நாளினுடைய மிக முக்கியமான தலைப்புச் செய்தியில் இருக்கக்கூடிய அதனுடைய பின்னணி, அதனுடைய அரசியல் பற்றி விரிவாக அலசக்கூடிய இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் மனோஜ். இன்னைக்கு நம்மளுடைய இன்றைய செய்தி நிகழ்ச்சியில பல்வேறு வகையிலான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அலச இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சரிலிருந்து தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் டெல்லி நோக்கி படையெடுக்கிறார்கள். இது ஏன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு தரப்புல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஈவன் மக்களே ஏன் இந்த அளவுக்கு அமைச்சர்கள் டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கவனம் முழுக்க ஏன் டெல்லியில் இருக்கிறது? பிரதமரை சந்திக்கிறார்கள், மத்திய அமைச்சரை சந்திக்கிறார்கள், எதற்காக? இந்த சந்திப்பினால் என்ன அளவுக்கு தமிழகத்திற்கு லாபம் இருக்கிறது? தமிழகத்திற்கு தான் லாபமா அல்லது அதிமுகவினுடைய ஆளும் அரசுக்கு லாபமா? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். பொதுவாக எல்லாருடைய மனதிலும் எழக்கூடிய இப்போதைய இந்த செனாரியோவில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக அரசு இரண்டு பிரிவுகளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக இரண்டு பிரிவுகளாக இருக்கிறதுனால இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் இந்த ஒரு பிளவு அப்படிங்கிறது தமிழக அரசியல ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாகவே நம்ம பார்க்கலாம். 89க்கு அப்புறமா ஏற்பட்ட ஒரு பிரிவு அதிமுகவில். இந்த பிரிவை பாஜக தான் தூண்டி இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம அப்புறம் வரலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் டெல்லியை நோக்கி ஏன் செல்கிறார்கள்? அவர்களுடைய கவனம் முழுக்க டெல்லியின் மீதே இருக்கிறது. இது ஏன்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் தான் டெல்லிக்கு போவாங்க. ஒரு பிளானிங் கமிஷன் கூட்டம், அப்படி இல்லையா என்டிசி மீட்டிங், தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இந்த நேஷ்னல் கெலாமிட்டி, ஒரு புயல் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு இழப்பீடு கேட்டு போய் மத்திய அரசாங்கத்தில் போய் பிரதமரையோ மத்திய அமைச்சர்களோ சந்திப்பாங்க. அது தவிர துறை வாரியான அமைச்சர்கள் அவங்க துறை சம்பந்தமான ஏதாவது ஒரு கருத்தரங்கமோ இல்லை கான்ஃபரன்ஸோ ஏதாவது நடந்தாலோ இல்லை அந்த துறை சம்பந்தமான ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும்னா அமைச்சர்களை போய் மத்திய அமைச்சர்கள் சந்திக்கிறது வழக்கம். ஆனால் இப்போ சமீப காலமாக நடக்கிற சந்திப்புகள் அந்த மாதிரியான சந்திப்பாக இல்லை, வழக்கமான சந்திப்புகளாக இல்லை அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் போய் பிரதமரை சந்தித்தார். அவர் சந்திப்பதற்கு 2 நாளுக்கு முன்பாக ஓப்பன்னீர்ஸ்லும் பிரதமரை சந்திக்கிறார். அப்போ பிரதமரை 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேருக்கான இந்த இடைவெளியை போக்கி 2 அணிகளையும் ஒன்று சேர்க்கணுங்கிறது பிஜேபி தான் ட்ரை பண்ணுதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. பிஜேபி தான் 2ஆக உடச்சி இப்போ 2 ஒன்று சேர்த்து நம்ம கைப்பாவையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஓப்பன்னீர்ஸ்லும் முன்னாள் முதல்வர், அவ்வளோதான். முன்னாள் முதல்வரை முதலமைச்சர் சந்திக்க முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டும்? அப்போ பிரதமர் முன்னாள் முதலமைச்சரோட என்ன பேசியிருப்பார்? ஒரு அரசாங்க திட்டத்தை பற்றியோ ஒரு நீட் மசோதாவுக்கு விளக்கு கேட்டோ இதுக்கெல்லாம் முதலமைச்சரே பேசலாம், போய் சந்திக்கலாம், முதலமைச்சர் கேட்கலாம். அதுக்கு முன்னாள் முதலமைச்சரையும் போகணும். ஒரு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்போ பிரதமரோட சந்திப்பு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் போய் பிரதமரை சந்தித்தது ஒரு சந்தேகத்தை ஏற்படுச்சு. அப்போ இரு அணிகளையும் ஒன்றிணைத்து தன கட்டுப்பாடு வைத்துக்கணும்னு பாரதிய ஜனதா நினைக்குதுன்னு. இப்போ பன்னீர்செல்வம் போய் அவரோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருப்பார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி போய் இந்த மாதிரிலாம் இருக்குங்க, சசிகலா குடும்பத்தை அறவே வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சா நம்ம முடியாதுங்க, அவங்க அப்படி ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். பின்னாடியே எடப்பாடி பழனிசாமி போய் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தனியாக சந்திக்கிறார். இந்த தலைமைச் செயலாளர், அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் உடன் சென்றிருந்தால் கூட தனியாக தனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக தனது உறவினர் மாணிக்க என்பவரை மட்டும் அழைத்து கொண்டு செல்கிறார். அப்போ அதில் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுது, எல்லாருக்கும் பொதுவான சந்தேகம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ இவர் போய் தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருப்பார். பன்னீர்செல்வம் கட்சிக்கு திருப்பி இணைகிறதா இருந்தால் முழு பொறுப்பையும் தானே கேட்பார், முதலமைச்சர் பதவியும் கேட்குறாரு, கட்சி பதவியும் கூட. ஆனால் அவரை எங்ககிட்ட இருக்க 122 எம்எல்ஏக்களும் ஏற்றுக்கணும்ல, அப்படிங்கிற முதலமைச்சர் பதவியை நாங்கள் விட்டு தர முடியாது இப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அதிமுக அம்மா மற்றும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா இந்த 2 அணிகளுக்குமான அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனையை ஏன் ஒரு பிரதமர் கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கட்சியிலேயே சில சலசலப்புகள் இருக்குது. இதற்கு காரணம் என்ன? அது காரணம் என்ன, திருமதி சசிகலா குடும்பத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இவ்வளவு நாளாக இல்லாமல் 1995 போட்ட ஜெயா டிவியோட இந்த கேஸை டிரான்ஸ்பாண்டர் கேஸை இவ்வளோ நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கேஸ் வருகிறது. டிடிவி தினகரன் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார், சசிகலா ஆஜராகிறார், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வழக்குகள் இதெல்லாம் வர்றதுனால அப்போது பாரதிய ஜனதாவுக்கு ஏதோ ஒரு இடன் அஜெண்டா இருக்குது
அவங்க வந்து திரும்ப சசிகலா குடும்பம் இல்லாமல் ரெண்டு பிரிவினர் ஒன்று சேர்ந்து ஒரு அதிமுக உருவானால் அது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லார் மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இருக்குது. இந்த சேகர் ரெட்டி வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஓப்பன்னீஸ்வரவும் தொடர்பு வராரு. ஸோ இரண்டு பக்கத்திலுமே வந்து மத்திய அரசை பார்த்து பயப்படும் நிலையில் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஸோ அவர்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நாடாளுமன்ற தேர்தலும் போது அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கலான் இருக்காங்க. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க அந்த 11 லட்சம் ஓட்டில் வந்து 50% மார்ஜினை தாண்டிட்டாங்க. அதுக்கு தாண்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு போதா குறைக்கு இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டார். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சுமதி அவரும் ஆதரவு. அதனால் அவங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் 60 ஆண்டுகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிக்கிட்டே வரப்போ கூட அவங்க ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணியில் ஒரு 10 MP 15 MP 39 MP இருக்குன்னா அதில் ஒரு 10-15 MP அவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா ஒரு திராவிட கட்சியை கூட வந்து அது எல்லாருமே விமர்சிப்பாங்க. திராவிட கட்சி தோல்லையே உட்காந்து வரான் காங்கிரஸ். அதே பாணியை இப்போ பிஜேபி பின்பற்றுது. இப்போ அதிமுக வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை நம்ம பிடிக்க முடியும். அதற்கு என்ன தேவைன்னா 2 அணியில் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதிமுக என்ற ஒன்றாக இருந்த போதுதான். அப்போ அது வந்து அதிமுக ஒன்று சேரணுங்கிறதுல பாரதிய ஜனதாவுக்கு அதிக அக்கறை இருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த இந்த குடியரசுத் தலைவர் அந்த பதவிக்கான தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாததா இருந்தது. கடந்த காலத்தில் PS சங்மா வந்து ஜெயலலிதா ஆதரிச்சாங்க. அதுக்கு வந்து மம்தா பானர்ஜியும் கூட தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. எல்லா கட்சிகளும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைச்சு அவங்களுக்கான ஆதரவுகளை கொடுத்தாங்க. நான் அவர் ஜெயிக்க முடியாம போயிருச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவாகட்டும் அல்லது கருணாநிதி ஆகட்டும் இவங்க 2 பேருமே வந்து அரசியல் இல்லாத இந்த தருணத்துல இதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா வந்து பிஜேபி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து மற்ற கட்சிகள்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமா. ஏன்னா அதிமுகவில் வந்து இத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 எம்பிக்கள் நெருக்கி இருக்கிறாங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அதிகமான வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகளை விடக்கூடாதுங்கிறதான பிஜேபி நினைப்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, டெல்லியில் திருமதி சோனியா காந்தி அவங்க எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு வலுவான ஒரு வேட்பாளர் நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் பிஜேபி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வேட்பாளர் நிறுத்த நாங்கள் முயற்சி செய்வோம், எதிர்கட்சிகளோடும் ஆலோசிப்போம்னு பாஜக தலைவர் அவர் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால் என்னடான்னா, திராவிட கட்சிகளோட இது வந்து ஏதாவது ஒரு கட்டத்தை ஒவ்வொரு குடியரசுத் தலைவர் தேர்தலையும் ஒரு முக்கியமான இது அங்காக தான் இருக்குது. இந்த தடவை அது அதிமுகவுக்கு ஒரு அதிகமான எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்காக இருக்குது. அதை தன் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா நினைக்கிறது. அது ஈஸியாக அவங்களால முடியும்னு எனக்கு தோணும். சரி, இது வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாநில அரசாக இருக்கிறது மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னா மாநில அரசுக்கு தேவையான அந்த நிதிகளை வந்து ரொம்ப சுலபமாக பெற முடியும். அதுக்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு வந்து மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அது கண்டிப்பாக வந்து இணக்கமான போக்கு இருக்கணும். அதுதான் வந்து நல்லது தான். ஆனால் அந்த இணக்கமான போக்கு இருக்கிறதுனால தமிழகத்துக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இணக்கமான போக்கு நாங்கள் கடைபிடிக்கிறோம், உங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களால் யாராலையும் ஓங்கி கேட்க முடியலன்னு தோணுது. ஏன்னு கேட்டால், நீட் தேர்வு மேலே விலக்கு கேட்டு நம்ம ஒரு மசோதா அனுப்பி இவ்வளோ நாள் ஆச்சு. இவங்க இத்தனை அமைச்சர்கள் படையெடுத்து போகிறாங்க, முதலமைச்சர் படையெடுத்து போகிறாங்க, அதுக்கு ஒரு விலக்கு வாங்க வர முடியல. இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கலை. வருதா புயலுக்கு நிதி கேட்ட நிதி கிடைக்கல. 17,000 கோடி நிதி கேட்டு முதலமைச்சர் போகிறாரு, அதுக்கப்புறம் அமைச்சர் போனால் நேற்று போன அமைச்சர்களும் போய் கடிதம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க. அதில் நேற்று சந்தித்ததே வந்து நிதியமைச்சர் ஏன் போகலன்னு அது ஒரு விவாதம் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு. நிதியமைச்சர் போயிருக்கலாமே. நிதியமைச்சர் போகாமல் CV சண்முகமும் தங்கமணி அவர்களும் 2 பேரும் போய் என்ன கேட்குறாங்க, எம்பிக்கள் வேணுகோபால், தம்பிதுரை அவங்க போயிருக்காங்க. பட் நிதியமைச்சரை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம். அப்போ ஏதோ திடீர்னு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதாவது இரு அணிகளையும் வந்து இப்போ எல்லாரும் மக்களுக்கு பொதுவான என்ன எப்படின்னா, இப்போ என்னோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, இரு அணிகளையும் இந்த சட்டசபை கூடுறதுக்கு முன்னாடி ஒன்று சேர்த்துடணும். சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட படத்தை திறந்து வைக்கிறதா இருந்தால் 2 அணிகளும் ஒன்று சேர்ந்து அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்போ பிஜேபி அலையன்ஸ் வச்சு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியங்கிறது சந்தேகமா இருக்கு. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் அது வந்து அவங்களுடைய உட்கட்சி சார்ந்த பிரச்சனை. அதுல வந்து இன்னொரு கட்சி தலையிடுறது அப்படிங்கிறது எந்த விதத்துல அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஒரு விவாதத்திற்கு நடக்கக்கூடுமான்னு சொல்லவும் முடியாது.
ஆக இந்த இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் எல்லாம் நேற்று கூட போய் சந்திச்ச அமைச்சர்கள் எல்லாம் 17,000 கோடி வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த முதலமைச்சராகட்டும் முன்னாள் முதலமைச்சராகட்டும் யார் போய் பிரதமர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்க அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசணும், வேற நிர்வாக ரீதியாக தமிழகத்துக்கு என்னென்ன வேணுமோ அதைத்தான் பேசணும், அதை தவிர வேற எதையுமே பேசல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லும் பொழுதுதான் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வலுக்குது. ஏன் இதை வந்து இவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க, இப்ப என்னென்ன விஷயங்களுக்காக நாங்க இந்த கோரிக்கைகளை வச்சோம் அப்படின்னு மட்டும் சொல்லாம வேற எதையுமே நாங்க பேசல அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு சந்தேகத்தை வலுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது இல்ல இவங்க வந்து நிர்வாக ரீதியாக தான் பேசினாங்க, இதை தாண்டி தங்களுடைய உட்கட்சி சார்ந்து எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அது எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதான் இப்போ சொன்ன மாதிரி நிதியமைச்சர் ஜெயக்குமார் போயிருக்கலாமே, அவர் போகலாமல் வேற சில அமைச்சர்கள் போகிறாங்க, வேற சில எம்பிக்கள் போகிறாங்க, அப்படிங்கிறப்ப எதுக்காக அவங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்புறம் செய்திகளில் வரும்போது என்னென்னா முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டாருன்னு. அப்போ கடிதம் வேணும் கொடுத்து விட, மனு கொடுத்துட்டீங்க, 17,000 கோடி கேட்குறீங்க, எல்லாம் ஓகே. அதேமாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக முதல்ல தங்கமணி போய் பிரதமரை சந்தித்தார், அப்புறம் முதலமைச்சர் சந்தித்தார், அடுத்த அமைச்சர்கள் சந்திக்க எல்லாம் சந்திச்சுட்டு வரீங்களா, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நீங்கள் ஒவ்வொரு இப்போ நீங்கள் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கோரிட்டீங்களா, நிதி கேட்டீங்களா, அந்த நிதி போதிய அளவு கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒவ்வொரு எந்த விஷயமே வந்து நீங்கள் இப்போ இது வரைக்கும் நடக்கலை. கடைசியாக ஜல்லிக்கட்டு ஓப்பன்னீஸ்வரர் இருக்கையில் நடத்துறதுக்கு அது ரொம்ப போராடி வாங்கினது, அது ஒன்று. அது அந்த போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட ஒரு தீர்வு தான். மற்றபடி இவ்வளோ நாள் நம்ம இப்போ அமைச்சரில் போயிட்டு வந்ததில் எந்த தீர்வு ஏற்படல. அதே சமயம் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதெல்லாம் செயல்படுத்த முடியுது. ஒரு பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறுகிற மாநிலத்தை விட தமிழகத்தில் மிக வேகமாக மத்திய அரசோட எண்ணங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த உதய் திட்டத்துக்கு வந்து ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்து வந்தார். அது வந்து இலவச மின்சாரம் கொடுக்க முடியாது, பல்வேறு பிரச்சனைகள் வரும்னு எதிர்த்து இருந்தார். அந்த உதய் திட்டம் ஓகே ஆயிடுச்சு, நீட்டு ஓகே ஆயிடுச்சு, அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சேகர் ரெட்டி விவகாரத்தில் மணல் குவாரியில் வந்து மணல் குவாரி அரசே நடத்தினா கூட அதை எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து அதை வெளியே பண்ணுறது சேகர் ரெட்டி அவங்க பண்ணுறாரு. அதில் தான் ஏராளமான கோடிக்கணக்கான பணம் விளையாடுது. அதில் இவ்வளோ இருக்குன்னு சிபிஐ விசாரணை தெரிஞ்சதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் மறைமுகமாக ஒரு ஹிண்ட் கொடுத்ததுனால தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மணல் குவாரிகளை அரசே நடத்தும். அப்படியானால் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் மாநில அரசாங்கத்து மீது இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறதாக எடுத்துக்கலாம். இது தொடர்பாக அதிமுகவினுடைய சார்பில் இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக திரு தீரன் அதிமுகவிலிருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் திரு தீரன். திரு தீரன் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. திரு தீரன் அவருடைய தொலைபேசி இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்க மட்டும் இல்ல எதிர்க்கட்சிகளுடைய தரப்புல இருந்தும் இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசு மத்திய அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது. அவங்க வந்து இவங்களை வச்சு எல்லாமே அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. பாஜக வந்து ஒரு குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டையும் வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இதை அதிமுக அரசு எப்படி எடுத்துக்கொள்கிறது? அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்களா, அல்லது இதை வந்து எதிர்கொள்ளணும், இதுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா? அவங்கள பொறுத்த மட்டும் வந்து 90% கவனம் வந்து 4 ஆண்டு ஆட்சிகளை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த ஆட்சியை வந்து நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம கவிழ்றதுக்கு விட்டு கொடுக்கூடாது. அப்போ எம்எல்ஏக்களை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், அமைச்சர்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அந்த ஒரு பயம் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க மத்திய அரசு உதவியை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி நாடி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா சமீப காலமாக அமைச்சர்கள் எல்லாம் வந்து முன்னெல்லாம் பேட்டி கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுலேருந்து இது வரைக்கும் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்தாங்க, கட்டுப்பாடெல்லாம் தான். சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்தித்துட்டு வந்த பின்பு உள்ள அமைச்சர்கள் பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வருடன் கலந்து ஆலோசித்து விட்டு இந்த முடிவெடுப்போம். நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்லை இவர் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே சொல்லும்போது முதல்வருடன் கலந்து ஆலோசித்துட்டு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பின்னணியில் வந்து பாரதிய ஜனதா இருக்கிறதோ அப்படின்னு ஒரு அந்த நிகழ்வுகள் நம்ம அப்படி சந்தேகப்பட வைக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க எப்படின்னு, ஏன்னா மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வராரு, அதே அந்த மாதிரி மத்திய அமைச்சர் எத்தனையோ முறை வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காங்க, முதலமைச்சருடன் கலந்துருக்காங்க, எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த முறை ஒரு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தி முடித்த பின்பு அவர் பேட்டி எழுத போது அவருக்கு பேட்டி தான் பிரதானமாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சக அமைச்சர் போல் பக்கத்தில் உட்காந்து ஜூனியர் அமைச்சர் போல் தான் உட்காந்துருந்தார், தவிர அவரோட இது வாய்ஸ் எதுவும் இல்லை. அதுவும் கூட என்னடானா மத்திய அமைச்சர் வந்து ஓவர் ரைட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரி இது ஏற்படுத்தும் போது எதிர்க்கட்சிகள் எல்லாருமே
அந்த மாதிரி சொல்லத்தான் செய்யறாங்க. நீங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தற்போதைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எந்த அமைச்சர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அதிமுகவினுடைய தரப்புல இருந்து. யார்கிட்ட போய் பேட்டி சொன்னாலும், பேட்டிக்கு அணுகுனாலும் அதற்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு, ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த இந்த அரசு, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில சொல்றாங்க. ஆக அமைச்சர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையிலான அந்த அரசு முழு சுதந்திரத்தை அளித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா தங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு, அல்லது ஜெயலலிதா இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்ப இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம்? கட்டுப்பாடு இல்லை, தலைமை இல்லாத, சரியான தலைமை இல்லை, ஒரு உறுதியான தலைமை இல்லாதனால கட்டுப்பாடு இல்லை என்பது ஒரு பக்கம். இன்னொரு புறம் இந்த மாதிரி சுதந்திரமாக கருத்து சொல்கிறது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து அமைச்சர்கள் சுதந்திரமாக தங்களோட கருத்துக்களை சொல்லணும், சுதந்திரமாக செயல்படணும். அதுதான் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுங்கிற மாதிரி ஒரு இது மக்களுக்கே ஒரு இது ஏற்பட்டிருக்கு. இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை எடுத்தது கொஞ்சம் விறுவிறு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பால் வளத்துறை அமைச்சரை வந்து தனியார் பாலில் வந்து கெமிக்கல் இருக்குன்னு, அதுக்கு பின்னணியில் ஏதோ வேறு காரணங்கள் சொல்கிறாங்க, சொல்லப்படுகிறது, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு. இப்போ பான் குட்கா மசாலாலாம் வந்து ரைடு பண்ணுறோன்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி சுதந்திரமாக அமைச்சர்கள் செயல்பட்டால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வேகமாக நடைபெறும். ஒவ்வொன்றுக்கும் முதலமைச்சரை கேட்டு செயல்படணும்னா அந்த பயத்திலே வந்து எந்த காரியமும் நடக்காது. அதனால் சுதந்திரமாக செயல்படுறது வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அந்த மாதிரி சுதந்திரம் இல்லை, தலைமை உறுதி இல்லாத தலைமைங்கிறதுனால அந்த சுதந்திரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அது ஒரு வகையில் நமக்கு வந்து அரசாங்க திட்டங்கள் செயல்பாடுகள் வேகமாக இருந்தால் நமக்கு நல்லது தான். அப்படியானால் நீங்கள் சொல்றக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட வேணும், அதற்கு வந்து இப்போ சுதந்திரம் இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் ஜெயலலிதா இருந்த பொழுது அமைச்சர்கள் வந்து தங்களுடைய கருத்தை யாருமே வெளியில சொல்றதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போ வந்து அந்த செயல்கள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கே. செயல்கள் எதுவும் நடக்கலைன்னு சொல்லல, சில விஷயங்கள்ல சில திட்டங்கள்ல வந்து வேகமான முடிவெடுக்கிறது தாமதமாக இருக்கு. அது நீங்க ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து ரொம்ப காலதாமதமாக இருக்கு. அதை கடுமையாக திமுக போன்ற எதிர்கட்சிகள் விமர்சிச்சிருக்கு. இவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க முடிவு எடுக்கிறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்க, நிறைய விமர்சிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கு திமுகவினுடைய விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப என்னென்ன விமர்சனங்களை வைக்கிறாங்க, என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவிலிருந்து திரு டி.கே. இளங்கோவன் நினைச்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ந்து திமுகவாகட்டும் இன்னும் பல்வேறு எதிர்க்கட்சிகளாகட்டும் அதிமுகவினுடைய இந்த ஆளும் அரசின் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடித்துக்கிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. அதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா கூட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்தை முதல்ல நீங்க பதிவு பண்ணலாம் ஐயா. இது இணக்கமான சூழல் இல்லை, இணக்கமான மத்திய அரசோடு இணக்கமாக நடப்பது என்பது வேறு, இணக்கமாக நடப்பது என்பது நல்லுறவு. ஆனால் இவர்கள் அச்சப்பட்டு அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது என்று எண்ணுவது, அது அப்படி பேசுவது என்பது அச்சம். இது இணக்கம் அல்ல, அடிமைத்தனம். குறிப்பாக நேற்றைய தினம் முந்தா நாள் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. இந்த சட்டத்திற்கு தடை விதிக்கும் பொழுது இது மாநில அரசின் உரிமையின் பால்பட்ட ஒன்று, இதை மத்திய அரசு சட்டம் இயற்றக்கூடாது என்பதுதான் அந்த வழக்கின் சாரம். அதை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு 4 வார கால தடை வழங்கி இருக்கிறது என்றால், இது மாநில அரசின் உரிமையில் தலையிடும் போது குரல் கொடுக்காமல் இருப்பது இணக்கம் காரணமா அல்லது அச்சம் காரணமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். திரு டி.கே. இளங்கோவன், தொடர்ந்து திராவிட கட்சிகள் முன்மொழியக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பு மாநில அரசோட சேர்ந்து எந்த விதமான ஒரு டிஸ்கஷனையும் பண்ணாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மாநில சுயாட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக நாம் பார்க்கலாமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கமே ஏக இந்தியா என்பது. இவர்கள் இந்த மாநில உரிமைகளையோ அரசியல் அமைப்பு, இது இந்தியா என்பதை சொல்லும் பொழுது இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பார்கள். ஆனால் அதையே மாற்றி ஏக இந்தியா, ஒரே இந்தியா, மாநில அரசுகளே இருக்கக்கூடாது என்ற எண்ணம் கூட மத்திய அரசுக்கு இருப்பதாக தெரிகிறது. இது மிக தவறான போக்கு, ஜனநாயக விரோதமான போக்கு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான போக்கு. அதற்காக மாநில அரசாங்கங்களை மிரட்டுகிற பணியிலே இப்பொழுது மத்திய அரசு ஈடுபட்டு இருப்பது என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகும்.
தொடர்ந்து தமிழகத்தினுடைய அமைச்சர்களாகட்டும், தற்போதைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இவங்க எல்லாரும் போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, அமைச்சர்களை சந்திக்கிறாங்க, அமைச்சர்கள் போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த சந்திப்புனால யாருக்கு லாபம் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாமா? எதற்காக சந்திக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு குற்றச்சாட்டை அவர்களே வைத்திருக்கிறார்கள். அமைச்சர்களை, அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு போன முதலமைச்சர் தன்னுடைய உறவினரை அழைத்து கொண்டு போய் பிரதமரிடம் பேசியிருக்கிறார் என்றால், அப்படி என்ன தனிப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கிறார் என்ற கேள்வி இப்பொழுது ஊடகங்களிலேயே எழுப்பப்பட்டு வருகிறது. எனவே இது மாநிலத்திற்காக இவர்கள் சந்திக்கிறார்களா, அமைச்சர்களாக மாநிலத்தின் பிரதிநிதிகளாக சந்திக்கிறார்களா, அல்லது சொந்த விஷயத்துக்காக சந்திக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை. கண்டிப்பாக திரு டி.கே. இளங்கோவன் தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்காக மிக்க நன்றி திரு டி.கே. இளங்கோவன். தற்போது அதிமுகவை சேர்ந்த திரு தீரன் நம்மளுடைய தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், இப்ப எல்லாருடைய மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் என்ன அப்படின்னா, ஒரு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுது அப்படின்னா மாநில அரசோடு சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்களுடைய உரிமைகளுக்கு மதிப்பளித்து அந்த ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப இந்த மாட்டு இறைச்சி விவகாரமாகட்டும், இன்னும் பல விவகாரங்கள்ல மாநில அரசோடு சேர்ந்து அந்த டிஸ்கஷனை பண்ணாமே மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதற்கு மாநில அரசும் இணக்கமாக செல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மாநிலத்தினுடைய சுயாட்சி எங்கு இருக்கிறது, மாநிலத்தினுடைய சுயாட்சி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பலரும் குற்றம் சாட்டுகிறாங்க. இது அதிமுக சார்பில் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே இயங்கக்கூடிய கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து மத்திய அரசுல எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய நன்மைகளை கேட்டு பெறுவது அல்லது போராடி பெறுவது அல்லது வாதாடி பெறுவது என்ற அணுகுமுறையை தான் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி இவர்கள் காலகட்டத்திலிருந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்துல மாநில சுயாட்சிக்கு பங்கம் வருகிறது என்ற காரணத்தினாலே தான் மாநில உரிமைகள் மறுக்கப்படுகிறது, மீறப்படுகிறது என்ற சூழ்நிலையிலே தான் நாங்கள் ஜிஎஸ்டியில் ஆனாலும் சரி அல்லது உதய் திட்டமானாலும் சரி அவற்றிலெல்லாம் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்னாலேதான் நாம் உதய் திட்டமானாலும் ஜிஎஸ்டி ஆனாலும் அல்லது வேறு எந்த திட்டமானாலும் நாம் இணைந்திருக்கிறோம். நீட்டை பொறுத்தளவிலே நாம் ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்திலே அனைத்து கட்சிகளும் ஒருமித்து தீர்மானம் போட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது ஜனாதிபதிகள் ஒப்புதல் பெறுகிற வரையிலே மத்திய அரசாங்கம் சொல்வதைத்தான் நாம் கேட்டாக வேண்டும். ஆனா அதிலேயும் மாநில உரிமையை அனைத்து இந்திய அதிமுக அரசானது எந்த சூழ்நிலையில எந்த காரணத்தை கொண்டு விட்டுக் கொடுக்கல. இதுல எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிற எதிர்கட்சிகள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். மத்திய அரசிலேயே கூட்டணி கட்சியாக இருந்தார்கள் திமுகவும் காங்கிரசும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொல்லி. அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு தமிழக உரிமைகளை மீட்டு தந்திருப்பார்களா? அது காவிரி நீர் பிரச்சனையானாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையானாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையானாலும் சரி, இப்படி எந்த ஒரு பிரச்சனைகளாலும் அல்லது ஈழத்தினுடைய பிரச்சனையானாலும் சரி, எதிராவது கூட்டணியாக இருந்த காங்கிரஸ், திமுக, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஏதாவது ஒரு தீர்வை கண்டிருக்கிறார்களா? ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டினுடைய நாங்கள் பாதுகாக்கப்படுகிற வகையிலே தான் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறோமே தவிர மாநில கருத்துக்களை மீறி மத்திய அரசாங்கம் எந்த கருத்தை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு மாற்றிறைச்சியை பற்றி கூட எங்களுடைய துணை சபாநாயகர் அண்ணன் தம்பிதுரை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். எங்களை பொறுத்தளவிலே இது உணவு பிரச்சனை, இது 40-50% மக்களுடைய உணவு பிரச்சனை. இதிலே போய் நாங்கள் மத்திய அரசாங்கம் எந்த சட்டத்தை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் பயப்படுகிறது என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் முதலில் தங்களுடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து இந்த மாட்டிறைச்சி விவகாரத்துல திரு தீரன் இல்ல நான் கேட்க நான் சொல்லி முடிச்சேன். ஏதாவது ஒரு உரிமையை கூட்டணி கட்சியாக இருந்த காங்கிரஸ், திமுக தமிழகத்திற்கு பெற்று தந்திருக்கிறதா? இதை பற்றியெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்? நாங்கள் மத்திய அமைச்சரை சந்திப்பது என்ன அவர்களுக்கு நாங்கள் கொத்தடியா? அவர்கள் என்ன சொல்லி சுத்தாங்களா? நாங்கள் என்ன அவர்களுக்கு சிறை செலுத்துகிற குறுநில மன்னர்களா? எங்களை பொறுத்தளவிலே மாநிலத்திலே
இறையாண்மை இருக்க வேண்டும், மத்தியிலே கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்று போராடக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கண்டிப்பாக தீரன், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சமரசம் ஆக மாட்டோம். கண்டிப்பாக தீரன். அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டை உங்களுடைய அந்த கருத்திலிருந்து எங்களுக்கு தெரிய வருது. தொலைபேசி வாயிலாக இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு தீரன். அதிமுக அரசு, ஆளும் அதிமுக அரசு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது இந்த செனாரியோல நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இது நடந்து கொண்டுதான் இருக்கிறதா, இல்ல இது மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள், இது நடக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? மாட்டிறைச்சி விவகாரம் 3 நாள் ஆச்சு. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் உடனடியாக எல்லா முதலமைச்சர்கிட்டையும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதுறார். மம்தா, நான் இந்த சட்ட விதிகளை நாங்கள் பின்பற்றவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க 3 நாளாக அதிமுக அரசாங்கம் சார்பாக யாருமே முதலமைச்சரோ அமைச்சர்களோ யாருமே கருத்து சொல்ல. இப்போ தான் அமைச்சர்கள் சுதந்திரமாக கருத்து சொல்கிறாங்கல்ல, கால்நடைத்துறை அமைச்சரே கருத்து சொல்லலாம்ல, யாருமே கருத்து சொல்லலை. கடைசி இப்போ தம்பித்துறை நேற்று ஒரு கட்டாயத்தினால கருத்து சொல்றாரு. இல்ல, அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவினுடைய சார்பில் தான் நான் இதை சொல்றேன், தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த முடிவும் சொல்லலைன்னு இருக்காராம். அப்படித்தான் சொல்ல நினைக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இதுல மாநில அரசாங்கத்துக்கு அந்த விதிகள் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா விதி எண் 5 இன்னொன்று ஏதோ 2 விதிகள் மாநில அரசுக்கு உட்பட்டது. அதாவது இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஒன்றும் கோயில்களில் பலியிடுறது, இது ரெண்டுமே முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கத்துக்கு விதிகளையே மீறி மத்திய அரசாங்கம் செயல்படுறதா தான் எல்லா மாநில அரசுகளும் குற்றம் சாட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க கூட அமைச்சர்களோ அரசாங்கமோ ஒன்று இது வரைக்கும் கண்டிப்பாக இந்த விவகாரம் மட்டும் இல்லை, இன்னும் பல விவகாரங்களில் பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதற்கு எப்பொழுது ஆளும் தமிழக அரசு பதில் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுடைய அரங்கத்திற்கே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி திரு கணபதி. நேயர்களே, இத்தோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம்.